யாழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு. இந்தியாவுக்கு ரணில் கூறும் அறிவுரை. வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்தவருக்கு விமானத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு. நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது. பிரித்தானியாவில் குடியுரிமை பெற புதிய நடைமுறை அறிமுகம். ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளர் நியமிக்க நடவடிக்கை. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் இந்த உப்பில்லா முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது யாழ் வல்வெட்டித்துறை பகுதியில் காட்சி வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை 14ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டட தொகுதியில் மாபெரும் இரத்த தான நிகழ்வொன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்துக்காட்டும் முகமாக பல்கலைக்கழக வளாகத்துக்குள் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் தையட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தையட்டி விகாரைக்கு முன்பாக பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தினையும் விகாரைக்கு எதிரான போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தனர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதும் ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். இந்த செய்தித்தாள் ஏற்பாடு செய்த நிகழ்வில் பேசிய ரணில் விக்ரமசிங்கே பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு வளர்ச்சியடைந்த இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு மகாபலி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தும் முதலீட்டு மண்டலங்களை அமைக்க இலங்கையால் முடிந்தது. இந்த நிலையில் இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகின்றதா அல்லது இன்று இருப்பது போலவே இருக்கப் போகின்றதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவரிடமிருந்து பறக்கும் விமானத்தில் பணம் கொள்ளையிடப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய சீனாவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு நேற்று வந்த விமானத்திலே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணியினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விமானம் தரையிறங்கியதும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டுச் சம்பவம் ஒன்று தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுர நகரில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அனுராதபுர எரிபொருள் சேமிப்பு கிடங்குக்கு எரிபொருள் ஏற்றி வந்த லொரி ஒன்றில் இருந்து குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டுத்தனமாக எரிபொருளை களவாடியுள்ளனர். 33,000 லிட்டர் எரிபொருளை ஏற்றி வந்திருந்த லொரியிலிருந்து அவர்கள் இருவரும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருளை திருடியிருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து குறித்த நபர்கள் 2 பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை அனுராதபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 360 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 114 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 141 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 100 பேரும், கஞ்சா செடிகளுடன் 5 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 204 கிராம் 696 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 162 கிராம் 130 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 6 கிலோ 933 கிராம் 474 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் 31,454 கஞ்சா செடிகளுடன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் குடியுரிமை பெற புதிய கட்டுப்பாட்டினை அந்த நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குடியேற்ற அமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் இறுக்கமாக்குவதாக அந்த நாட்டின் பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மன் அறிவித்துள்ளார். இதற்கமைய வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடுமையாக விசா கட்டுப்பாடுகளை எதிர்நோக்குவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கமைய பிரித்தானியாவில் குடியுரிமை பெற இனி 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இதுவரை காலமும் 5 வருடங்களில் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஏற்றுமதி வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நடப்பாண்டின் முதலாம் காலாண்டில் மாத்திரம் ஏற்றுமதிகளூடாக 3347 மில்லியன் டாலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இது 5.3% வளர்ச்சியாகும். ஆடை, புகையிலை உற்பத்திகள், உணவுப் பொருட்கள், தேங்காய் போன்ற பொருட்களின் ஏற்றுமதி ஊடாக இந்த வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதே நேரம் நடப்பாண்டின் முதலாம் காலாண்டில் இலங்கையின் இறக்குமதி செலவு 4884 மில்லியன் டாலர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு தொடக்கம் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளராக இருந்த நாடாளுமன்ற முன்னாள் செயலாளர் நாயகம் தம்பிக தசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி தொடக்கம் தன் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு அவர் சமர்ப்பித்த பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த பதவிக்கு பொருத்தமான புதிய நபரொருவரை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் தற்போதைக்கு தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒருவரை அந்த பதவிக்கு நியமித்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் பத்திரிகை விளம்பரங்கள் வாயிலாக பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.